வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம எந்த தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பாடி சிவன் கோயில் பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து திருவல்லீஸ்வரர் அப்படின்னு பேர். வல்லீஸ்வரர், அம்பாள் வந்து ஜெகதாம்பிகைன்னு பேர் அம்பாளுக்கு. இது வந்து குருஸ்தலமாக அறியப்படுது, குரு பரிகார ஸ்தலமாக அறியப்படுது. அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இந்த பாடி திருவழிதாயம் அப்படின்னக்கூடிய இந்த திருத்தலமும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமா சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து தேவார பாடல்களில் ஞானசம்பந்தர் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவனை பற்றி பாடியிருக்காரு. அருணகிரிநாதர் இங்கே இருக்கக்கூடிய முருகனை பற்றி பாடியிருக்காரு. இது ரெண்டும் இங்கே வந்து ஒரு சிறப்பு. இந்த கோயிலில் வந்து ஒரு சிறப்பு. பரத்வாஜ முனிவர் தன்னோட கர்வம் காரணமாக சாபம் பெற்று இந்த இடத்துல வந்து வலி என்ற ஒரு கருங்குருவியாக மாறி இந்த சிவனை வழிபட்டு தன்னோட சாப விமோசனம் பெற்றதுனால இந்த இடத்துக்கு வந்து வலியின் வழிபட்டதுனால வலிதாயம் அப்படின்னு பேர் இருந்தது. திருன்ற அடைமொழி கொடுத்து திருவழிதாயம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து இதுக்கு வந்து அமையப்பெற்றது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்தலவிருட்சம் பாதிரி மற்றும் கொன்றை மரம் வந்து இந்த இடத்துல ஸ்தலவிருட்சமாக காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து பரஜவாத தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல சூரியன், சந்திரன் மற்றும் ஆஞ்சநேயர், அப்புறமா குரு பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய வேழ பகவான் ஆகியோர் இந்த இடத்துல வந்து தவம் இருந்ததாக வந்து சொல்லப்படுது. இந்த கோயில் வந்து 1500லேருந்து 1300 ஆண்டுகளும் பழமையான ஒரு கோயிலாக வந்து அறியப்படுது. இந்த கோயிலில் வந்து 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு குறிப்புகள் வந்து இந்த கோயிலை பற்றிய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நிலங்களை வந்து தானமாக கொடுத்ததாகவும் வந்து இந்த குறிப்புகள் காணப்படுது. முற்காலத்தில் வந்து இது வந்து சோழ மன்னர்களால் இந்த கோயில் வந்து கட்டி பராமரிக்கப்பட்டதாகவும், பிற்காலத்தில் விஜயநகர மன்னர்களால் வந்து கட்டி பராமரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. வந்து குரு சரியில்லாத கோச்சாரப்படியோ இல்லை ஜனனகால ஜாதகத்தை அடிப்படையோ குரு சரியில்லாத காலகட்டத்தில் வந்து ஒரு 6 முதல் 12 வாரங்கள் வந்து தொடர்ச்சியாக வரும்போது அவங்களோட குறைகள் வந்து பெருமளவு வந்து சரியாகுது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. மோரோவர் என்ன அப்படின்னா, அந்த வல்லீஸ்வரனோட அனுகிரகமும் குரு பகவானோட அனுகிரகமும் இருந்தால் தான் இந்த கோயிலுக்கே வந்து வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கோயிலில் வந்து நிலவுது. வேழ பகவான் பிரகஸ்பதி தவம் இருந்ததுனால இந்த இடத்துல குரு பகவானுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சனீஸ்வரனுக்கும் இந்த இடத்துல ஒரு தனி சன்னதி காணப்படுது. ஓகே மக்களே, காஞ்சி மகாபெரியரின் கட்டளைக்கிணங்க வேறொரு பதிவில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமாரன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.